வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. எம்டி படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தேமுதிக சார்பாக 50% தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு சமூகத்திற்கு முன்னுரிமை. 17வது சட்டமன்ற தேர்தல் 2026. இந்த தேர்தலில் எப்பொழுதும் இல்லாத அளவு 5 முனை போட்டியாக உள்ளது. அதேபோல பிற மொழிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். குறிப்பாக தெலுங்கர் நாயுடு, செட்டியார், ரெட்டியார், முத்துராஜ நாயுடு, நாயக்கர், அருந்ததியர் போன்ற 6 வகையான ஊடுருவிகள் உள்ளே வந்துள்ளார்கள். அதில் முக்கியமாக தெலுங்கர் கட்சியான திமுக, மதிமுக, தேமுதிக, டிடிகே கட்சி போன்றவைகள் முன்னுரிமை வழங்கியுள்ளார்கள். முக்கியமாக 2 பெரிய கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி போன்றவர்கள் 20 முதல் 25% தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார்கள். அந்த வரிசையில் 50% தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு வழங்கிய தேமுதிக சார்பாக தெலுங்கு சமூகத்தை சார்ந்த நாயுடு வேட்பாளர்கள்: 1 டி. கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, திருத்தணி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர். 2 விஜயபிரபாகர் நாயுடு, விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர். 3 வி. பிரேமலதா நாயுடு, விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர். 4 எல். வெங்கடேசன் நாயுடு, மயிலம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர். 5 ஏ.ஆர். இளங்கோவன் நாயுடு, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் போன்ற 5 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 5 சட்டமன்ற தொகுதிகள் நாயுடு சமூகம் எடுத்துக்கொண்டு தனது உறவினர்களை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.